வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக். நாங்களும் நல்லதை சொல்லுவோங்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பணக்காரன் அவன் வீட்டில் ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தானான். அந்த டைமில் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு வீட்டு கதவை போய் திறந்துருக்கான். வெளியில் ஒரு சாமியார் நின்றுட்டு இருந்திருக்காரு. அந்த சாமியாரை பார்த்தது இந்த பணக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க சாமி, நான் தான் உங்களை வரவழைச்சேன், வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு, எனக்கு ரொம்ப நாளாகவே ராத்திரியில் தூக்கம் வர மாட்டேங்குது சாமி, என்னன்னு தெரியல, நானும் எவ்வளோ வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் சரியாகல அப்படின்னு நானும். சரின்னு அந்த சாமியார் வீட்டை ரொம்ப சுற்றி பார்த்துட்டு, உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இருக்குப்பா, அதுக்கு ஒரு பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் உனக்கு நல்லா தூக்கம் வரும். அந்த பூஜை பண்ணும்போது வீட்டில் வேலையாட்கள் யாரும் இருக்கக்கூடாது, தனியாக நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிவிட்டு மறுநாள் வேலையாட்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு இவங்க 2 பேர் மட்டும் பூஜையில் ஈடுபட்டிருக்காங்க. பூஜை முடிஞ்சதும் கடைசியாக ஒரு மந்திரம் எழுதின ஒரு சீட்டை அந்த பணக்காரங்கிட்ட சாமியார் கொடுத்துட்டு, இதை உடனே படித்து பார்க்கக்கூடாது, தலைமாட்டில் வச்சுக்கிட்டு படுத்துக்கோ, மறுநாள் காலையில் படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். சரின்னா அந்த பணக்காரனும் அதை தலகாணிக்கு அடியில் வச்சு நைட்டு படுத்திருந்தானா. நல்லா தூக்கமும் வந்திருக்கு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த மந்திரத்தை படித்து பார்த்துருக்கான். அதை பார்த்து தான் அந்த பணக்காரனுக்கு பெரிய அதிர்ச்சி. அது என்ன மந்திரம்னா, அது மந்திரமே கிடையாது. அது என்னென்ன, அதில் என்ன எழுதியிருந்ததுன்னாக்கா, உழைக்க கற்றுக்கொள், பிழைக்க கற்றுக்கொள்ளாதே அப்படின்னு இருந்திருக்கு. இதை பார்த்ததும் அந்த பணக்காரனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அந்த சாமியார் மேலே. மறுநாள் அந்த சாமியார் மறுபடியும் வந்திருக்காரு அந்த வீட்டுக்கு. என்ன சாமி இது இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த பணக்காரன் கேட்டிருக்கான். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நான் உங்கள் வீட்டை சுற்றி பார்த்ததில் வேலையாட்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, நீ சும்மா தான் உட்காந்துருக்கேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எல்லா ஆளுங்களையும் வீட்டுக்கு அனுப்பிட்டு மறுநாள் வந்து பூஜை பண்ணுறோங்கிற சாக்கில் உன்னை வச்சு சில வேலைகள்லாம் நான் வாங்கினேன். என் கூடவே இருந்து நீ சில வேலைகள்லாம் செஞ்சு அந்த பூஜையும் செஞ்சதுனால அந்த டயர்டில் நீ தூங்கியிருக்க. ஸோ இவ்வளோ நாளும் உனக்கு தூக்கம் இல்லாததுக்கு காரணம் என்னென்னா, நீ எந்த வேலையும் செய்யலை, அடுத்தவன் தான் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கான். நம்மளும் கொஞ்சம் உழைக்கணும், அப்போ தான் தூக்கம் வரும். அதனால தான் உனக்கு அந்த மாதிரி எழுதி கொடுத்தேன். முடிஞ்ச என்ன தான் நம்மக்கிட்ட பண வசதிகள் இருந்தாலும் நம்மளும் சில வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம எல்லாருக்கும் தெரிய வருது இல்லையா? ஓகே.